வணக்கம். இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமாக மக்கள் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க. இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக கேம்பெயின் சோஷியல் மீடியாவில் தான் நடக்குது. இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸுடைய ரிசல்ட்டை நிர்ணயம் பண்ணுற இடத்துல இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சரி, இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்குறது? கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான். மக்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க. இளைஞர்கள் மெயினாக அரசியல் பேசுகிறாங்க, அரசியல் படுத்தப்படுறாங்க. இதை நம்ம ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்கணும். இதை நம்ம வரவேற்கணும். ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே வெறியோ அரசியல் பேசினா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி இதெல்லாம் பேசாத, வேண்டாம், டைம் வேஸ்ட்டு, வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது தவறான புரிதல். காரணம் என்னென்னா, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக அரசியல் இருக்குது. அதுதான் உண்மை. நம்முடைய உணவு, நம்முடைய குடும்பம், அதனுடைய நலன், நம்முடைய கல்வி, நம்முடைய வேலை வாய்ப்பு, உட்கட்டமைப்பு, சமூக வளர்ச்சி, இதெல்லாமே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அரசியல் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக பேசணும். 2000 வருஷம் முன்னாடி அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, மேன் இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், 2000 வருஷம் முன்னாடி சொல்லி அவர் செத்து போயிட்டார். மனிதன் ஒரு மிருகம் இல்லையா? ஆனால் எப்படிப்பட்ட மிருகம்னா, அரசியல் படுத்தப்பட்ட ஒரு மிருகம். மனுஷன் அரசியல் பேசணும், பேசினாதான் அவன் ஒரு மனிதனாகவே முழுமை அடையிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்படி தான் நாம் அரசியலை பார்க்கணும். சோஷியல் மீடியா ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, நாம் இதை வரவேற்கணும். அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவ் டெவலப்மெண்ட்டையும் சில வருடங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஆபத்தானது. சோஷியல் மீடியாவில் இது நடக்குது, இதை பற்றி பேசணும், மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இதுதான் நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, இது என்ன நெகட்டிவ் டெவலப்மெண்ட், என்ன தவறான விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு பேர் பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன் என்ன, இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர், எல்லாரும் கிடையாது, ஆனால் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா இதை யூஸ் பண்ணி, இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவங்க மக்களுக்கு அவங்களாவே ஒரு நரேட்டிவை கொண்டு போகிறாங்க. ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இதன் மூலமாக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக தங்களுக்கு சாதகமாக மக்களை அவங்க கொண்டு வந்து மக்களை அவங்களுக்கு வாக்களிக்கிற மாதிரி ஏற்படுத்தி அவங்க கையில் அவங்க பவரை எடுக்கிறாங்க. இதற்கு பேர் தான் பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன். இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவில் இருக்கக்கூடிய சில நபர்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜேர்னலிஸ்ட்னு தங்களை அவங்களே சொல்லிக்கிறவங்க, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு அவங்களே சொல்லிக்கிற சில பேரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன். இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் மக்கள் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பேசினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, உண்மையான அரசியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்காமல் போயிடுறாங்க. இதனால் மக்கள் ஆட்சி அப்படின்ற கான்செப்டே கேள்விக்குறியாயிருது. இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷனை நீங்கள் இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறேன். இப்போ கடந்த சில நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மாற்றத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ டிவிகே ஆட்சியில் இருக்காங்க. இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த கட்சிகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த அணி சேர்தல் நடந்தது. இதில் ஒரு சில கட்சிகள் அந்த அணிலேருந்து தாவலும் செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில். இதில் நீங்கள் பாருங்கள், நிறைய மக்கள், மெயினாக யங்ஸ்டர்ஸ், அவங்க மத்தியில் சண்டை போடுறாங்க. நீங்கள் இதை கிளியராக பார்க்கலாம். நான் இந்த கட்சி, நீ அந்த கட்சி, நீங்கள் யோகியமா, நாங்கள் தான் நல்லது பண்ணோம், நீங்கள் நல்லது பண்ணல, இனி நாங்கள் தான் தமிழ்நாடு ஆட்சி செய்ய போகிறோம், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், மக்கள் மத்தியில் ஒரு விரோதம் வந்துருச்சா? மக்கள் ஒன்று சேர முடியாத ஒரு நிலையை ஒரு சில பேர் ஏற்படுத்துகிறாங்களா? இது பேர் தான் பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன். இப்போ இந்த மாதிரியே நரேட்டிவ்ஸை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் மக்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காக சண்டை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகார வர்க்கத்துக்காக சண்டை போடுறாங்க, அரசியல்வாதிகளுக்காக சண்டை போடுறாங்க. பாருங்கள், இதுதான் பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன். அதை தாண்டி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஒரு சில மாதங்கள் தான் ஆட்சியில் இருக்கும், அதுக்கப்புறம் விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவை இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸை பார்ப்பாங்க. இந்த கவர்மெண்ட் விழுதா அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் தான் இனி தொடர்ந்து ஆட்சி அமைக்கும், சிஎம் விஜய் தான் இனி நிரந்தர முதல்வராக இருப்பார், இந்த நரேட்டிவை கொண்டு போகிறாங்க. ஸோ இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இந்த ரெண்டு நரேட்டிவுமே தப்பான நரேட்டிவ். பாருங்கள், இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்திருக்கு, அது உடனடியாக கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ப்ராப்பர் ஆர்குமெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஆர்குமெண்ட்டே வைக்காமல், ஒரு ப்ராப்பரான ஒரு ரேஷ்னாலிட்டியே இல்லாமல் அது விழுந்துடும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் தான் இனி நிரந்தரமாக ஆட்சி அமைக்கும், ஒரே தலைவர் தான் இனி நிரந்தரமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறதும் சரியான ஒரு புரிதல் இல்லையா? இப்படி பேசினா அது பேர் சர்வாதிகாரம் இல்லையா? ஆனால் பாருங்கள், பொலிட்டிக்கல் நரேட்டிவை செட் பண்ணி மக்களை
அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த சோஷியல் மீடியாவில் பின்தொடர வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். கவர்மெண்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஆட்சி அமைப்பாங்க. அந்த கவர்மெண்ட் மேலே ஒரு விமர்சனம் வருதுன்னா அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பாலிட்டிஷியன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி இல்லையா, அவங்கள கேளுங்க, இப்போ என்ன புதுசாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். உண்மையான மக்களாட்சியில் அரசியல் பற்றி பேசுகிறது, அரசியல் புரிதல் இது எப்படி இருக்கணும்னா மக்களை மையப்படுத்தி இருக்கணும். மக்கள்கிட்ட தான் பவர் இருக்குது. இதுதான் டெமோக்ரஸி. அந்த பவரை மக்களாக பார்த்து அரசியல்வாதிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மக்களை மையப்படுத்தி இல்லை, அரசியல்வாதிகளை மையப்படுத்தி இருக்குது, அதிகார வர்க்கத்தை மையப்படுத்தி இருக்குது. அடுத்தது யார் ஆட்சிக்கு வரப்போகிறா, யார் கை ஓங்கி இருக்குது, இதை தான் மெயினாக பேசுகிறாங்க. சிஎம் விஜயா, ஃபார்மர் சிஎம் ஸ்டாலினா, ஆப்போசிஷன் லீடர் உதயநிதி ஸ்டாலினா, பிஜேபி லீடர் அண்ணாமலையா, என்டிகே லீடர் சீமானா, இப்படி தான் பேசிட்டே போகிறாங்க பாருங்கள். அப்போ மக்களை மையப்படுத்தி அரசியல் இன்றைக்கி இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்டாக சோஷியல் மீடியாவில் மக்களுக்கு என்ன தேவை, நாட்டில் பிரச்சனை என்ன இருக்குது, வறுமை ஒரு பிரச்சனையாக இருக்குது, இன்இக்வாலிட்டி இன்னும் ஹெவியாக இருக்குது, அதை தாண்டி வேலை வாய்ப்பின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, தரமான கல்வி மக்களுக்கு போய் சேர்றதில்ல, ஊழல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இதிலெல்லாம் எப்படி மாற்றத்தை கொண்டு வரது, இதை தானே மெயினாக பேசணும். இந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவா, எந்த தலைவர் கொண்டு வர போகிறாங்க, ஆளுங்கட்சி இதற்கு எந்த நடவடிக்கைகள் எடுக்கணும், ஆளுங்கட்சி நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எப்படி ஆப்போசிஷன் பார்ட்டி தொடர்ந்து மக்கள் சார்பாக குரல் கொடுக்கணும், எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணணும், இதை தானே பேசணும். இது நிறைய பேர் பேசுகிறதே இல்லை பாருங்கள். இது எல்லாமே பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன் தான். இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டே இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷனால் மக்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா விக்டிம்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க வந்து சாக்ரிஃபிஷியல் லேம்ஸ் ஆயிடுறாங்க. அரசியல் கட்சிகளுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக சண்டை போடக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக மக்கள் வந்து மாற்றப்பட்டுறாங்க. இது வந்து இவங்களுக்கு நடக்குது அப்படின்னு தெரியாமலேயே நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷனுக்கு விக்டிம்ஸ் ஆகிட்டு வராங்க. இந்த நிலையை வந்து மாறணும். உண்மையான ஒரு டெமோக்ரஸியில் மக்கள் வந்து அவங்களுடைய உரிமை என்னன்றதை அவங்க கிளியராக தெரிஞ்சுக்கணும், உணரணும். அதே நேரத்தில் அவங்களுடைய கடமை என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சு அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். பாலிட்டிஷியன்ஸ் மக்களிடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக இருக்கலாம், அதை தாண்டி அது வந்து ரேஷ்னலாக இருக்கணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்க, அவங்க நமக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த டியூட்டி அவங்க பண்ணாதான் நான் அவங்களுக்கு ஓட் போடுவேன் அப்படின்றத மக்கள் வந்து கன்வே பண்ணணும். இந்த மாதிரி டெமோக்ரஸி ஃபங்க்ஷன் ஆகணும். நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர் இல்லை. இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சரை நோக்கி நம்ம போனோம். சோஷியல் மீடியாவில் இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன் இருக்கிறதுனால இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சருக்கு நம்ம நோக்கி போக மாட்டோம். அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி ஒரு மாயை இருக்குது. தெரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அறகுறையாக தெரிஞ்சுக்கிறோம். அல்டிமேட்டாக இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷன்ஸ்க்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து விக்டிம் ஆகிடுறாங்க. இந்த பொலிட்டிக்கல் மனிப்புலேஷனை பற்றின அவேர்னஸை தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இதுலேருந்து மீண்டு வரணும். உண்மையான அரசியல் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக ஒரு உண்மையான ஒரு மக்களாட்சியை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மக்களாட்சியை இந்தியாவில் நம்ம ஏற்படுத்தணும். இதுதான் மக்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. நன்றி.